வணக்கம் தலைவா. உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து பிரதமருக்கான தேர்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா, உலக அரசியல் தான் இது தீர்மானிக்குது. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். உலகத்துல மொத்தம் 195 நாடு இருக்கு. அதுல 120 நாடுகள் கிறிஸ்துவ மெஜாரிட்டி நாடுகள். சரிங்களா? 57 நாடுகள் முஸ்லிம் மெஜாரிட்டி நாடுகள். இப்ப மீதி இருக்கிறது 18 நாடுகள். இதுல 5 நாடு கம்யூனிச நாடுகள். சைனா, லாவோஸ், வியட்நாம், நார்த் கொரியா, கியூபா இதெல்லாம் கம்யூனிச நாடுகள். இப்ப மீதி இருக்கிறது 13 நாடு. இந்த 13 நாடை யார் விழுங்குவது அப்படின்றதுதான் உலகத்தோட கேமே. இந்த கேமை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்தியா இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போகணுமா, இல்ல எப்பேற்பட்டாது தனித்துவத்தை காப்பாத்திக்கிட்டு ஒரு அழகான ஜனநாயக நாடாக இருக்கணுமா அப்படின்றது உங்க கையில தான் இருக்குது. இது இன்னைக்கு நேத்து இல்ல, உலகம் உருவானதுல இருந்து எல்லா சண்டைகளுக்கும் முழு முதற் காரணம் என்னுடைய மதம் தான் பெருசு, நீ அதுக்கு மாறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. கார்ல் மார்க்ஸ் ரிலிஜியன் இஸ் ஓபியம் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மதம் அப்படின்ற போது நமக்குள்ள போனோடனே நம்ம யாருக்காக வேலை செய்யறோன்றதே மறந்து கடவுளுக்கு வேலை செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டெரரிஸ்டுகளுக்கும் எப்சின் ஃபைல் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடூரமான மனித சுரண்டல்கள் செய்யும் நபர்களுக்கும் தான் நம்ம ஏதோ ஒரு விதத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சாம்ராஜ்யங்கள், 2 சாம்ராஜ்யங்களுமே எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பல மண்ணின் மைந்தர்கள், பல கலாச்சாரங்கள், பெசன்டைன், சுமேரியன், மாயன் அப்படி எத்தனையோ நாகரீகங்களை அழிச்சு செபிந்தியர்கள் அப்படின்ற ஒரு இனத்தையே அழிச்சுதான் ஒரு நாடு, டெமோக்ராட்டிக் நாடு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்க நாடுகள் பல உருவானது. இது எஞ்சி இருக்க மீதி கலாச்சாரத்தையும் அழிக்க வேண்டும் என்பதே உலக அரசியல். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியான நபர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான நபர்கள் இல்லை என்றால் நீங்கள் தான் களத்தில் இறங்க வேண்டும். இதை கேட்டுட்டு இருக்க உங்கள ஒருத்தர் அடுத்த 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ ஒரு நல்ல தலைவரா மாறணும், நல்ல அரசியல்வாதியா மாறணும். ஜெய் ஹிந்த்.